முருகாசரணம். இன்னைக்கு காணொளி மனதை கொண்டு மனதை அழித்தல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளி அமைய போகுது. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. மனதை அழித்தால் பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பதஞ்சலி மகான். அப்படி பிரம்மம்னா என்ன, இது நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னா, மனதை நீங்கள் முழுமையாக ஆட்கொண்டிங்கன்னா இந்த பிரம்மத்தை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத பதஞ்சலி மகான் சொல்கிறாங்க. இந்த மனதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த யோகத்தன்மையில் நம்ம நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா நமக்கு 8 விதமான படிநிலைகள் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது தாரணா அப்படின்ற ஒரு படிநிலையை சொல்கிறாங்க. இந்த படிநிலைக்குள்ளே நம்ம மனம் லயப்படுது. இதை பற்றின உங்களுக்கு புரிதல் இருக்கணும். இந்த தாரணாங்கிறது என்னன்னா, ஒரு ஃபோக்கஸ் மைண்டு, ஒரே தன் எண்ணத்தில் நம்மளுடைய மனதை நிலைநிறுத்துறது. இப்போ நம்ம விஞ்ஞானிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் போது அந்த ஆராய்ச்சியிலே அந்த மனம் இருக்கும். அதுதான் ஒரே எண்ணம். இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் மைண்ட் ட்ரைவ் பண்ணும் போது, இப்போ மகான்கள் வேகமாக வண்டி ஓட்டுவாங்க. இப்போ இருக்கிற குருமார்களும் அதை மாதிரி வேகமாக வண்டி ஓட்டுவாங்க. என்ன காரணம்னா, அவங்களோட மைண்டு அந்த டிரைவிங்லேயே இருக்கும், ஃபோக்கஸ்லேயே இருக்கும். பார்த்திங்கன்னா, அதை தாண்டி அவங்களுடைய பிரச்சனைகளோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க சூழ்நிலைகளோ, தொழில் சார்ந்ததையோ எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த ஃபோக்கஸில் இருப்பாங்க. டிரைவிங்னா டிரைவிங், எந்த செயல்பாடு செய்கிறாங்களோ அந்த செயல்பாடு. இப்போ 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுனா கூட அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்களால அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த வண்டியை அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுது. இதுக்கு காரணம் இந்த தாரணாங்கிற தன்மையை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தன்மை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வேலையாக இருக்கட்டும், நீங்கள் கல்வியாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த தாரணாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தனி மனிதனாக அந்த தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் சார்ந்த விஷயத்தில் உச்சியை தொட முடியும், பேரும் புகழும் வாங்க முடியும். இந்த தன்மை எப்படி நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு நாளைக்கு 72,000க்கும் மேற்பட்ட சுவாசங்கள் எடுக்கிறோம். அது சம்பந்தமாக நமக்கு பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு பிறக்குது. இந்த எண்ணங்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு துன்பமான எண்ணங்கள் வரும், மகிழ்வான எண்ணங்கள் வரும். உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க அந்த காயப்படுத்தினதுப்பட்ட எண்ணங்கள் உங்களை நிறைய விஷயங்களை காயப்படுத்தும். இப்போ இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வரதுக்கு காரணம் அந்த துரோகம், அது ஏற்பட்டதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த எண்ணத்துலேருந்து அவங்களால வெளியிலே வர முடியாது. அது ரிப்பீட்டடாக அந்த எண்ணங்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறதன் விளைவாக அவங்களால அந்த சூழல்லேருந்து வெளியில் வர முடியாதனால தான் அந்த தற்கொலை எண்ணங்கள் அவங்களுக்கு தோன்றுது. இந்த தாரணாங்கிற தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள சரி செஞ்சுக்க முடியும். இந்த எண்ணங்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா, ஒரு எண்ணம் தோன்றி மறைய அரை நொடி தான் ஆகும். இந்த ஒரு நொடியில் பாதி செகண்ட் தான் ஆகும். அப்படி தோன்றக்கூடிய எண்ணத்தை நமக்கு அது நம்மளுடைய ஒரு பரிசீலனைக்கு கொண்டு போயிடணும். இப்போ நமக்கு இந்த எண்ணங்கள் எதனால், நம்ம ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளை ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த எண்ணம் ரிப்பீட்டடாக வரும்போது நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, அதுவாக வந்துச்சு, அதுவாக போயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ளே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப துன்பகரமான எண்ணங்கள் வந்ததுன்னா நீங்கள் சடாட்சர மந்திரத்தை அதிகமாக உச்சரிக்கலாம். உங்களோட துன்பகரமான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு அருமருந்து இந்த சடாட்சர மந்திரம். ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் வாரியார் சுவாமிகள் இதை பற்றி பெரிய ரகசியங்கள் சொல்லப்படுது. நிறைய மகான்கள் இந்த மந்திரம் அவ்வளோ தன்மைகளில் உங்களுடைய கஷ்டகரமான சூழ்நிலைகள் இருக்குது, உங்களை ஒரு எண்ணம் காயப்படுத்திருக்கு, நீங்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பகரமான விஷயங்கள் வெளியில் வரும். பொதுவாக எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கும். ஒரே விஷயத்தை பலவிதமாக யோசிக்கிறது, இல்லை பலவிதமான யோசனைகளில் நம்ம அப்படியே லயப்பட்டு கிடப்போம். அப்படியே ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மணிக்கணக்காக அப்படியே நம்ம பிரம்மை மாதிரி உட்காந்துருப்போம், பிரமிச்சு போய் உட்காந்துருப்போம். இந்த மாதிரி தன்மையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு செயல்பாடு, ஒரு புக்கு படிக்கிறோன்னா, நம்ம திருப்புகள் படிக்கிறோன்னா அந்த திருப்புகள்லே நம்ம மனம் இருக்கணும். வேல்மாறல் படிக்கிறோம்னா அந்த வேல்மாறல்லே இருக்கணும் நம்மளுடைய மனம். அப்போ தான் நம்மளால் இந்த தெய்வத்தில் நம்ம தெய்வத்தை பாடுறது வேறு, தெய்வத்தோட பேசுகிறது வேறு. தெய்வத்தோடு நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு இந்த தாரணா அப்படிங்கிற தன்மை வேணும். அப்போ அருணகிரிநாத சுவாமி இப்போ கந்தர் அனுபூதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனுபவ நிலையில் பாடுறாங்க.
முருகப்பெருமான ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவிக்கிறாங்க. அவங்க அனுபவித்ததை தான் கந்தர் அனுபூதியாக அவங்க பாடுறாங்க. கடைசியாக பாடினது இந்த அனுபவ நிலையில் பாடினது கந்தர் அனுபூதி. அப்போ நம்ம அனுபவிக்கணும், முருகப்பெருமான்கிட்ட பேசணும் அப்படின்னா நமக்கு அந்த விழிப்புணர்வுங்கிறது இருக்கணும். நம்மளோட எண்ணம் ஒரே எண்ணமாக இந்த இறைசக்தியோடைய தொடர்பில் இருக்கணும்னா சில யோக பயிற்சிகள் மூலயமா இதை நீங்கள் அமைச்சிக்கலாம். இப்போ இதை அமைச்சிக்கிறது மூலியம்தான் நம்மளால் முழுமையாக இந்த ஆன்மீக பாதையில் நம்மளால் நிலைத்திருக்க முடியும். நமக்கு இந்த எண்ணங்களை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்மளால் இந்த இறைத்தன்மையை முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியும். இதை தான் பதஞ்சலி மகான் சொல்கிறாங்க, இதை தாரணா அப்படின்றாங்க. பொதுவாக நமக்கு எண்ணங்கள் நம்மளை காயப்படுத்தும் போது நமக்கு இந்த தெய்வத்தன்மையை நம்ம உள்ளே அமைச்சிக்கும் போது தான் இதை நம்ம எண்ணங்களை உடனே நம்ம நீக்கலாம் முடியாது. நம்ம இந்த திருப்புகள் வேல்மாறலை தினம் தினம் நம்ம படிக்கும் போது இந்த வேல்மாறல் நமக்குள்ள அந்த எண்ணத்தை அமைக்கிறோம். நம்மளை துன்பகரமான இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மாற்றி உங்களை இறைவன் பால் உங்கள் மனதை அதை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த தெய்வ பாசுரங்களுக்கு இருக்குது. இது அருணகிரிநாத சுவாமி பாடக்கூடிய இந்த திருப்புகள், திருவகுப்பு, இதெல்லாம் நீங்கள் அனுபூதி நிலையில் பாடப்பட்ட கந்தர் அனுபூதியெல்லாம் நீங்கள் பாடும்போது உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பம் விலகும். கண்டிப்பாக மாறி உங்களுக்கு இந்த இறைத்தன்மையை அந்த ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அடையணும். அந்த ஈர்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மனதை பற்றின புரிதல் இருக்கணும். இந்த மனதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளால் வெளியில் வர முடியும். இதை தான் பதஞ்சலி மகான் தாரணா அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நாளில் வந்துருமா அப்படின்லாம் வராது. நீங்கள் தொடர்ச்சியான இந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு இந்த தன்மை கிட்டும். இந்த தன்மையை நீங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ச்சியான பயணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த தகவல் பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட மீண்டும் சந்திக்கலாம். வேல்மாறல் திருப்புகள் போன்ற புத்தகம் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அளிக்கப்படுது. இது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அமைத்த முறைப்படி அமைக்கப்பட்ட வேல்மாறல் புத்தகம். சாமிகள் அமைச்ச முறைப்படி நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த தகவல் பரிமாணப்பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளைக்கு சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். வேலும் மயிலும் துணை. முருகா சரணம்.